ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 26 வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்கு. 1 month கோர்ஸ். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதனோட டீட்டெயில்ஸ் பெற்றுக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் கலந்துக்கலாம். வரைபடம் அறவே இருக்காது. நாங்கள் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறதும் இருக்காது. உங்களுக்குன்னு நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பங்கேற்கலாம். இது பையர் அண்ட் செல்லர் 2 பேர்த்துக்கும் பொதுவானதான். ஏன்னா ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் 2 பேர்த்தோட பார்வையில் நீங்கள் பார்க்கலாம். நான் ஈஸியாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதும் டேட்டாஸ் எடுக்கிறதும் இந்த டெர்மினல் வியூவில் தான். இதுதான் சிங்கிள் பேஜ் வியூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ப்ரோக்கர் ஆஃபீஸ்லேயே போய் ட்ரேட் பண்ணி அப்போ வந்து ஒரு ஓடின்னு வச்சுருப்பாங்க. டெர்மினல் ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு மாதிரி நேம் வச்சுருப்பாங்க. இது பழைய டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஹைலோ எல்லா ஸ்ட்ரைக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இதை ஆட் பண்ணி ஒரே வியூவில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இதில் டேட்டாஸை நான் வந்து ஈஸியாக மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இதுக்குள்ளே நான் பார்க்க முடியும். இதை நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து வெப்பேஜ்லேயோ இல்லை மொபைல் ஆப்லேயோ பார்க்கும்போது இதை இவ்வளோ ஈஸியாக உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை, ஏன்னா கால் புட் வந்து எங்கெங்கே இணையிறாங்க அப்படின்னு தெரியிருக்கும். ட்ரெண்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறக்கும், ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வைஸில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறக்கெல்லாமே இதை வந்துட்டு ஒரு ஏதுவாக இருக்கும். இதை பற்றி தகவல் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. இந்த சிங்கிள் பேஜை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சிங்கிள் பேஜ் வியூ அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி டேட்டாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணலாம். இதில் வந்து மார்க்கெட்டோட ட்ராப்பிங் ஜோன்ஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சிம்பிளான லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பற்றி அதிகமாக தெரியாதவங்களுக்குள்ளே வந்ததுமே பழையவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லித்தரது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லோனு வந்ததுன்னா பை பண்ணிவிடுங்க, ஓப்பன் ஹைன்னு கொடுத்தா செல் பண்ணிவிடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் இது ரொம்ப நம்ப முடியாது, ஏன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதோட அடிப்படை என்ன அப்படின்னா நமக்கு ரேஞ்ச், அது ஏன் பண்ணுறோன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் ரேஞ்சுங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம்தான். இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே ப்ரீவியஸ் க்ளோஸையும் உள்ளே கொண்டு வரலாம் விருப்பப்பட்டா. அப்போ இதோட ஸ்ட்ராட்டஜி தான் உங்களை வந்து எப்போவுமே வின் பண்ண வைக்கும். அப்போது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னா ஓப்பன் டு லோ லெக் பெருசாக இருக்கணும். ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா ஓப்பன் டு ஹை லெக் பெருசாக இருக்கணும். அப்போ இதுதான வித்தியாசம். அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச், ஆவரேஜ் மார்க்கெட்டோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணும். இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 புள்ளிகள்லேருந்து 150 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்ஸ். இது கண்டிப்பாக 150 பாயிண்ட் இருக்கணுமா அப்படின்னா இல்லை, 200 பாயிண்ட் இருக்கணுமா இல்லை. நம்ம பார்க்கும்போது 100 to 150 ஒரு வாய்ப்பாக நமக்கு தெரியுது. அப்போ இவ்வளோ தான் வாய்ப்பு. மார்க்கெட் வந்து 100 to 150 புள்ளிக்குள்ளே தான் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ இதுக்குள்ளே தான் உங்களுடைய ஃபார்முலாஸ் இருக்கணும். அப்போது ஓப்பனில் இருந்து ஹைக்கு எவ்வளோ தொலைவு, யார் குறைந்தபட்ச திசை பயணத்தை வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அடுத்த பக்கம் வச்சுருக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறது 25,166, ஹை வந்து இன்றைக்கி ஹை 25,182. அப்போ இதோட பயணம் பார்த்திங்கன்னா ஒரு 16 புள்ளிகள். ஓகே, நம்ம பார்க்குறோம் திருப்பி ஹை உடஞ்சா என்ன பண்ணுறது? அப்போ உடனே மாற்றணும். அப்போது இந்த ஓப்பன் ஹை இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆகுது. இந்த கேப் அப்னா என்னென்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால இது கேப் அப். அப்போ இது கேப் அப்பில் யார் என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு திருப்பி நம்மளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கேள்விகளாக கேட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விடை கிடச்சிட்டே இருக்கும். அப்போ இது யாருக்கு சாதகம்? கேப் அப் ஆனால் யாருக்கு சாதகம்? கால் பையருக்கு சாதகம், கால் செல்லருக்கு வந்து பேனிக். புட் சைடு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபியூச்சரை பேஸ் பண்ணுறக்கும் ஃபியூச்சர் லாங் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட், ஃபியூச்சர் ஷார்ட் பண்ணவங்களுக்கு லாஸ். ஓகே, மார்க்கெட் கேப் ஆகும்போது ஓகே இவங்க என்ன பண்ண போகிறாங்க? அப்போ கால் செல்லர் வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பதட்டம் அடைஞ்சு என்ன பண்ணணும்? கவர் பண்ணணும். அவங்க கவர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா செல் வந்து பையா பண்ணுறதுனால இது வந்து பொசிஷன் கவரிங் வரும். அப்போ அதை கவர் பண்ணால் மேலே போகும்.
ஓகே, கால் பையருக்கு என்ன ஆகணும், அவங்க பொசிஷன் கவர் பண்ணால் செல் வந்துடும். அப்போ இன்றைக்கி செல் வருதா இல்லை பை வருதா அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம், ஓப்பனை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்போ ஓப்பனுக்கு மேலே 16 புள்ளி தான் போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் டு லோ லெக் தான் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அவ்வளோதான் லாஜிக். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு ஒரு 100 புள்ளிகள்லேருந்து 150 புள்ளி, அப்போ 150 புள்ளின்னு ஆவரேஜாக நம்ம வச்சுக்கலாம். அப்போது 100 டு 16 புள்ளிகள் தான் மேலே போயிருக்காங்க. அப்போ 150 புள்ளியில் 16 புள்ளிகளை கழிச்சுட்டா 134 புள்ளி என்ன ஆகணும், கீழே லோ கிடைக்கலாம். ஓகே, அப்போ 134 புள்ளி லோ வராமல் ஓப்பன்லேருந்து லோவே ஒரு 50 புள்ளி தான் வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ ஓப்பனுக்கும் லோவுக்கு 50 புள்ளினா அப்போ ஓப்பன் டு ஹை வந்து 100 புள்ளிகளாக வரலாம் அப்படின்னு லாஜிக். இது ஒரு சீசா விளையாட்டு போல் 2 வகையில் பார்த்து மார்க்கெட்டோட மூமெண்ட்டில் மார்க்கெட்டோட லைவில் இதை செக் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சிலர்லாம் கேட்கலாம். அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு இது சாத்தியம், புதியவர்களுக்கு இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவரை மார்க்கெட்டோட மூமெண்ட்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போது நிறைய பேர் என்ன, ஏன் பை பண்ணுறோம் ஏன் செல் பண்ணுறோன்னு தெரியாது, லாஸ் ஆகிடுவோம். அப்போ யாராச்சும் ஒருத்தர் பரிந்துரை தருவாங்களான்னு பார்ப்போம், கால்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க கால்ஸை வாங்கி ட்ரேட் பண்ணுவோம், அதுலேயும் லாஸ் ஆகும். நீங்களாக ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனாலும் கூட ஏன் லாஸ் ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கால்ஸ் நிறைய வாங்குவீங்க. அப்போ கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா எதனால் லாஸ் ஆனான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இங்கே ப்ராஃபிட் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி உங்களோட முடிவில் நீங்கள் பண்ணும்போது தான், உங்களுடைய அனுபவத்தில் தான் நீங்கள் இது கற்றுக்க முடியும். அப்போ இதை வந்து சிம்பிளாக ஓப்பன் ஹைலோ ஸ்ட்ராட்டஜி யாராச்சும் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஏதுவாக இருக்கும். அப்போது இங்கே என்ன ஆகணும், 16 புள்ளி 134 புள்ளிகள், அப்போ ஓப்பன் புள்ளி வந்து 25 166, இல்லை 134 புள்ளிகள் 130 புள்ளிகள் நம்ம மைனஸ் பண்ணாலே 25,034 வரணும். இன்றைக்கி லோவே அதுதான் வந்துருக்கு. இது எப்படி எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, நான் அப்படி இல்லை, நான் வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்போ இதற்குள்ள மார்க்கெட் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நமக்கு பொதுவாகவே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா எப்போவுமே மார்க்கெட்டில் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை வீக்லி லோ, மந்த்லி ஹை மந்த்லி லோ எடுத்துக்கலாம். அப்போ இதுக்குள்ளே தான் அப்போ மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட ஹை லோக்கு இன்பிட்வீனில் இருந்தால் என்ன மாதிரி கேரக்டர் பண்ண போகிறாங்க, எஸ்டர்டே ஹை லோக்குள்ளே இருக்கிற போது என்ன கேரக்டர் அப்படின்னு பார்க்கணும். அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே வீக்லி ஹை லோக்குள்ளே இருக்கிறாங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இங்கே இடம் ஆகாது. அப்போ இந்த இடத்துல வந்து கால் செல்லரோ புட் செல்லரோ அவ்வளோ சீக்கிரம் பேனிக்கே ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ வரும்போது அவங்க பயப்படுவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் வீக்கோட டேட்டா, இந்த லாஸ்ட் வீக் டேட்டா லாஸ்ட் வீக்கோட ஓப்பன், இது லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு ஹையர் பாயிண்ட், இது எல்லாமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இதற்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருந்தால் மார்க்கெட் என்ன பண்ணணும், இதை நோக்கி பயணம் பண்ணணும். அப்போ இங்கே இதற்கு கீழே 25,150க்கு கீழேயே வரக்கூடாது. அப்படி வந்துட்டால் என்ன ஆகிடும், அப்போது மார்க்கெட் எஸ்டர்டே ஹை இதற்கு கீழே வந்துட்டு என்ன ஆகிடும். அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு டேட்டாவும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி அதிகமானது பார்த்தீங்கன்னா கால் சைட் எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. அப்போ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைட் அதிகமாகும் போது மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே நாளைக்கு இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டால் கால் செல்லர் வந்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஜாலியாக உட்காந்துக்குவாங்க. ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது தான் அவங்க ஏதாச்சும் ஒரு டிசைட் பண்ணணும், அது அவங்க ஷார்ட்டை கவர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. இது எப்படி ஷார்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ரைஸ் இறங்கியிருக்கு, ப்ரைஸ் இறங்கிருச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் ப்ரைஸ் இறங்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் அப்போ புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸும் இறங்கியிருக்கு, அப்போ அவங்களே செல் பண்ணியிருக்காங்களா, ஆமாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நேற்றைய ப்ரைஸை விட இன்றைக்கி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா அப்போ அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்தால் தானே ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் கிடைக்கும். இது இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது பார்க்கணும். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ரியாக்ட் பண்ணுறக்குள்ளேயே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப மார்க்கெட் வந்துட்டு ஒரு மந்த நிலையில் இருக்கும்போது உங்களை ஓவர் ட்ரேட் பண்ணுறக்குண்டான வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டி அப்படி தான் இன்றைக்கி ஒரு 600 புள்ளிகளுக்கு பக்கம் மொமெண்டம் நடந்திருக்காங்க. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 57,253, ஹை பார்த்தா உங்களுக்கு 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் போயிருக்காங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட்டில் ரெண்டுமே நமக்கு கேப் அப் ஆயிருக்கு, ஆனால் ஓப்பனுக்கு மேலே நிற்கல. அப்போ ஓப்பனுக்கு மேலே இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி டிசைட் பண்ணணுங்கிறது இனிமேல் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கணும். நேற்றைய தினம் அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் 25,100 புட் 25,100 கால் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நேற்றைய தினம் 25,100 கால் 25,000 புட்டு கொடுத்துருந்தாங்க.
வேல்யூ வைஸில் 25,000 கால் 25,100 கால் 25,000 புட் கொடுத்துருந்தாங்க. அப்போ நேற்றே நம்ம சொன்னோம் இவங்க வந்து ஓப்பனுக்கு மேலே இல்லை அப்படின்னா கால் சைடு வந்துட்டு ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கும். அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் ஓப்பனை கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் அது நிலை பெறலை அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கிது. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்க போனால் நமக்கு 25,100 புட் 100 கால் நாளைக்கு நமக்கு மார்க்கெட்டை கட்டுப்படுத்த போகிறாங்க. நாளைக்கு அட்டவணை மாற்றங்கள் வேறு மாதிரி வந்தால் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் 25,000 25,200 இருக்கிறக்கே முற்படுவாங்க. அட்டவணை மாற்றம் நாளைக்கு என்ன ஏற்படுது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும். டோட்டல் டேர்ன் ஓவர் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா 25,100 கால் புட் 25,200 புட் 25,000 கால் கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கெட் வந்து 25,000 25,200 இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இது எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்காங்க. நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட்டோட ஹை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருப்போம், ஹை கிரியேட் ஆகும்னா காலோடைய ஹை புட்டோட லோ, மார்க்கெட்டோட லோ கண்டுபிடிக்கிறதுக்கு புட்டோட ஹை காலோட லோ. அதை பேஸில் பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஹை 25,181, லோ வந்து 25,047. இதை வந்து 25,000 கால் புட்டுக்கும் 200 கால் புட்டுக்குமே நம்ம பார்க்கலாம். அதுக்கும் அதே மாதிரி டேட்டாஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. நியர்பை சின்ன சின்ன வித்தியாசம் இம்ப்ளைட் வால்ட்டினால் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு 25,050 லோ, இங்கே 25,049 லோ, இங்கே 25,047 லோ. அப்போ நம்மளுக்கு 25,050 அப்படிங்கிறது ஏவரேஜாக நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இதுதான் நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் மார்க்கெட்டை ட்ராப்பிங் ஜோன், எந்த ஜோனுக்குள்ளே ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நேற்றைய தினம் நான் பார்த்துருந்தோம். நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை ப்ளஸ் பண்ணிக்குவோம், புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை நம்ம என்ன பண்ணிக்குவோம் மைனஸ் பண்ணிக்குவோம். எங்கிருந்துன்னா ஸ்ட்ரைக்கில் இருந்து நம்ம வந்துட்டு இது பண்ணிக்குவோம். அப்போ அப்படி பார்க்கும்போது நேற்றைய ஜோன் வந்து 25,196, லோ இந்த பாட்டம் வந்துட்டு 25,010. இதுக்குள்ளே தான் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் ஏரியா. இந்த கால் செல்லரோ புட் செல்லரோ பேனிக் ஆகலைன்னா மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க ஜோன் பயந்தால் தான் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள மூமெண்ட் மாற்றலாமா வேண்டாமா, இல்லை நம்ம ஹாயாக தூங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஹாயாக அவங்க தூங்குறாங்க அப்படின்னா பையருக்கு அங்கே இடமே கிடையாது. பையருக்கு இடமே கிடையாதுன்னா அப்போ பை பண்ண ப்ராஃபிட்டே வராதானா? ப்ராஃபிட் வரும். அது எங்கே வரும்னா மார்க்கெட் ஹையிலிருந்து லோவை நோக்கி ஒரு பயணம் நடக்கணும், இல்லை லோவிலிருந்து ஹையை நோக்கி பயணம் நடக்கணும். இடையில போய் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது பையருக்கு இடம் கிடைக்காது. அப்போ இந்த ஹை ஜோனில் போய் காலை செல் அடித்தவங்களுக்கோ புட்டை பை பண்ணவங்களுக்கோ ப்ராஃபிட் கிடைக்கலாம். லோ ஜோன்லேருந்து திரும்புகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களுக்கு புட் ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களுக்கு இது கிடைக்கலாம். ஆனால் அது என்னென்னா ஸ்பீடு இருக்க வேண்டும். இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது இல்லாமல் மார்க்கெட் ஸ்லோ மூமெண்ட் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். ஏன்னா அந்த ரிவர்ஸ் ட்ரேடில் சைடு வேக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ கால் புட் ரெண்டு பேருமே ஜாலியாக இருக்கிற இடத்துக்குள்ளே போய் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, பையராக ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 25,196 25,010 இன்றைக்கி மார்க்கெட் அதற்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி. அப்போ நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம். அப்போ 25,100 நமக்கு வந்துட்டு எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ட்ராப்டு ஏரியான்னு வச்சுருந்தது. மார்க்கெட்டோட ஹைலோ அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஓகே, நாளைக்கு உண்டான இம்பேக்டட் ஜோன் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எனக்கு வராதுனால நான் எல்டிபி பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதனால் பேஸ்ட் ஆன் எல்டிபி நான் போட்டுட்டேன். நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகிற ப்ரைஸை வச்சு போட்டுக்கோங்க, அது சின்ன டிஃப்ரெண்ட் வரும். ஏன் இந்த எல்டிபி வச்சு போடக்கூடாது அப்படின்னா 3 மணிலிருந்து 3:30 மார்க்கெட் ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஆவரேஜ் க்ளோசிங்கை தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸை கொடுப்பாங்க. அதனால் நம்ம இதை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 25,156 காலோட எல்டிபியை நம்ம ஆட் பண்ணுறோம். எதோடனா 25,100ஓட, ஏன்னா அதான் நம்ம க்ளோசிங் ஸ்ட்ரைக் எடுத்துருக்குறோம். அப்போ புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம் 25. அப்போ நாளைக்கு ட்ராப்டு ஏரியா அப்படின்னு எடுத்துகிட்டா 25,022 டு 25,156. இப்போ ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது இம்ப்ளைட் வால்ட்டி கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலை மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் பேஸ்டு இல்லை அப்படிங்கிறது மறைமுகமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கணும், கால் சைடு வந்து எல்லா ஸ்ட்ரைக்கிலுமே கிரியேட் ஆகிருக்கு. 25,200 150 100 கிரியேட் ஆகிருக்கு. இந்த பக்கம் புட் சைடு அப்படி ஒன்றும் ஆகலை. இது மறைமுகமாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட அழுத்தம் டவுன் சைடு நோக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இங்கே தென்படுது. ஆனால் அப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இருக்குது. அப்போ இதற்கு சாதகமாக இருக்கும்னா மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனுக்கு கீழே மட்டும் இருந்தாலே போதும். மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கும்போது செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சுன்னா மார்க்கெட் நல்லா டவுன் சைடு போயிடுவாங்க. எஸ்டர்டே லோ கீழே போனதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் வரலாம், மார்க்கெட் அங்கே சைடுவே போயிடுவாங்க. அப்போ காமன் ஏடிஎம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்றைய டேட்டாஸ் அடிப்படையில் காமன் ஏடிஎம் நமக்கு ஒரு 89.95னா நம்ம 95ன்னு வச்சுக்கலாம், ஒரு 693. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 56.77, அப்போ 66. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 புள்ளிகளை காணோம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் டிகே. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நாளைய தினம் நமக்கு ஒரு நாள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நாள், 2 வர்த்தக நாட்களில் இந்த காமன் ஏடிஎம் 66 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இதனால் ஏதாச்சும் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமா? ஏன்னா இது நாளைக்கு இவ்வளோ தான் இருக்கணும், நாளைக்கு ஈவினிங் தான் இந்த ரேட்டே வரணும், ஆனால் அது இன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன தான் பண்ணுவாங்க? ஏன்னா அப்போ நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கரைச்சி தான் இந்த பாயிண்ட்டே வரணும், இப்போவே கரைச்சிட்டாங்க. அப்போ நாளைக்கு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கன்னா, அப்போ ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தென்படுது. நாளை தின வர்த்தகம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.